வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களுடைய மகிழ்ச்சிக்காக இந்த அதிர்ஷ்டம் தரும் யோகம் ஒரு புதிய நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எந்த பக்கம் வீடு அமைத்து கொண்டால், எந்த திசை நோக்கி அமைத்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கை அதிர்ஷ்டமாக இருக்கும் என்ற தொகுப்பில் ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களுக்கு எந்த திசையில் வீடு அமைத்தால், எந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு கடை அமைத்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கை யோகமாக இருக்கும் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். மீனராசி இது ஒரு அற்புதமான ராசிங்க. காலதேவன் வீட்டில் இது 12ஆம் இடம், கடைசி பாதம். நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அங்கங்கள் பிரிக்கப்பட்டிருது. அதில் உங்களுக்கு பிரிக்கப்பட்ட ராசியில் கடைசி ராசி பாதம். எவ்வளோ ஒரு மனிதனாக இருந்தாலும் அவங்க தலையை தொட்டு கும்பிட மாட்டோம், பாதத்தை தொட்டு தான் கும்பிடுவோம். ஏன்னா அதுதான் பாத பூஜை பண்ணுறோம். அப்படி உயர்ந்த சிந்தனை உள்ளவங்க இந்த மீனராசிக்காரங்க. உங்களுக்கு எங்கே சென்றாலும் நல்ல மதிப்பு மரியாதையும் இருந்து கொண்டே இருக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள். சென்ற இடம்லாம் சிறப்பக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இப்போ பொது பலனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ குருவான் வீடு தான் இருந்தாலும் 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ பொதுவாக ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இந்த 7.5 சனி காலங்களில் நீங்கள் அதிகமாக எதையும் ஆசைப்பட்டு நீங்கள் அடைய வேண்டாம். எப்படி எடுத்துக்கணும்னா, கிடைச்சாலும் சந்தோஷங்க, கிடைக்காட்டி சந்தோஷங்க. கடைக்கு போகிறோம், ஹோட்டலில் உட்காந்தாச்சு, இலையை போட்டாச்சு, இட்லி சாப்பிட நினைப்போம். இட்லி இல்லைங்க, தோசை தான் இருக்குமா. அதான் நமக்கு தேவை இட்லி சாப்பிட்ணும் ஆசை இருக்குது, ஆனால் தோசை தான் இருக்குது. இப்போ என்ன செய்ய, பசி எடுத்துருச்சு. இனிமேல் போய் கடையை உட்காந்து போட்டு சரி வையப்பா சாப்பிடுவோம். இப்படி தான் சில முறைகளை தள்ள முடியும் தவிர நினச்சதை கொஞ்சம் அடைய முடியாமல் இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. இது எப்போ அடையும்? கிடைக்கும், கிடைக்காமல் இருக்காது. இட்லி எங்கேயும் போப்ப கிடையாது. உங்களுக்கு காலங்கள் கொஞ்சம் கணிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா எப்பயுமே லேட்டாக கிடச்சா அது நிறைவாக கிடைக்கும். உங்கள்கிட்ட கொஞ்சம் அவசரத்தை கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செல்லுங்கள். ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, அப்படி உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு ஒன்று கிடைக்கும்னா ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவீர்கள். 7.5 சனியில் அப்படி தான் ஒரு சின்ன சுச்சுமோ புரியல சாமிம்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்க போகிறீங்க வச்சுக்கோங்க, அப்படி தான் சொல்லணும். சொந்த வீடு வாங்க போகிறீங்க, சொந்த வீடு வாங்கின ஆசையாக இருக்குது, கையில் கொஞ்சம் பொருளாதாரம் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன செய்வோம், நம்மகிட்ட உள்ள உடைமைகளை அடகு வைப்போம், இல்லை விற்போம், வாங்குவோம். இந்த மாதிரி உங்கள் பொருளை இழந்து இன்னொரு பொருளை வாங்குவது. இப்போ வீட்டில் பாத்திரம்லாம் உடஞ்சி போச்சு, பிஞ்சு போச்சு, புதுசாக அந்த பாத்திரத்தை போட்டு புதுசு எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்றை இழந்து ஒன்றை பெறுறது. இப்படி தான் 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதுக்காக என்னடா போயிடுச்சு நினைக்கக்கூடாது. அவ்வளோதான் வாழ்க்கையில் எல்லாமே நிரந்தரம் கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் ஞானம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதனால தான் குருபவானுக்கு மட்டும் புரட்டாய நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் இந்த ராசியில் உழுகுது. மற்ற எந்த ராசிக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு கிடையாது. உங்கள் ராசிக்கு மட்டும் எப்படின்னா, புரட்டாய நட்சத்திரத்தில் உள்ள ஒரு பாதம் மட்டும் இந்த மீன ராசிக்கு வரும். புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. குரு பகவான், சனி பகவான், புதன் இந்த நட்சத்திர அதிபதிகள் உங்கள் வீட்டில் ஆள்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எதையும் நிதானமாக, ஏன்னா சனியோட நட்சத்திரம் உள்ளே இருக்குது, ஞானம் வரக்கூடிய குரு நட்சத்திரம் இருக்குது, ஞானத்துக்கு இளவரசராக இருக்கக்கூடிய புதன் நட்சத்திரம் இருக்குது. அப்போ எதையுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதில் மாட்டுக்கிறது கிடையாது. நிதானத்தை மட்டும் தவற விடாமல் பாருங்கள். ரொம்ப அதிகமும் ஆசைப்படாதீங்க, ஆசைப்பட இருக்கவும் முடியாதீங்க. சொல்லுவாங்க ரொம்பவும் கோபப்படம் விட்டுறக்கூடாது. அது மாதிரி எல்லாமே நிதானத்தோடையே இருந்தால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும் என்பது ஐயமில்லை.
ஆனால் மெதுவாக தான் கிடைக்கும். ஏன்னா சனி வந்து ஒரு ராசியில் வந்துட்டார்னா ரொம்ப உங்களை சிலவாக்கிடுவார். அப்போ என்ன செய்யணும் நீங்கள் அதாவது சிலோங்கிறது உடலில் சிலோ இருந்தாலும்னா வேகம் இருக்கணும், அந்த வேகத்தில் விவேகம் இருக்கணும். இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறோம், இங்கே நான் பல பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கணும். மெயினில் பார்த்தா பைய போவார் அந்த டிரைவரு, பைய அப்படியே தூங்குற மாதிரி போவார். ஆனால் ஊருக்குள்ளே பார்த்தா வேகமாக போவார். நான் போய் சொல்லியே விட்டேன், ஐயா இந்த மெயினில் ஒரு ஆள் கிடையாது, நீ அழகாக வேகமாக போகலாம், அங்கேயெல்லாம் பையை விட்டு போட்டேன், இந்த ஊருக்குள்ளே வந்து ஏன் வேகமாக போகிற, எத்தனை வாரம் டிராஃபிக் வரும், ஆளுக வரும் போகும் அப்படின்னா, இல்லை வேகமாக போனால் அங்கிட்டு வேறு பையை போய்க்கலாம். என்னையா நீங்கள் ஓட்டுறீங்க? ஊருக்குள்ளே கம்மியாக பைய போகணும், அதெல்லாம் விட்டு போட்டு இந்த ட்ராவலை பாருங்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவுட்டில் பைய போகிறது வேகத்தில், ஊரில் வேகமாக போகிறது, இந்த வண்டி வேகமாக போகுதுன்னு சொல்லி காமிக்கிறீங்களா? என்னையா நீங்கள் அப்படின்னு. ஏன்னா பல குழந்தை வருவாங்க, அங்கிட்டு ஆட்டோ வரும், இங்கிட்டு பஸ்ஸு வரும், இங்கிட்டு டூ வீலர் வரும், எதுக்கு அவ்வளோ வேகம்? அந்த மாதிரி வேகம் எடுத்த இடத்துல வேகத்தை காமிக்கணும், விவேகம் இருக்கிற இடத்துல விவேகத்தை காமிக்கணும். இந்த மீனராசிக்கார குணங்கள் அதுதான். எங்கே நீங்கள் காக்கணும் அங்கே காமிக்க தவற விடக்கூடாது. அப்போ குடும்பத்துலேயும் சரி, தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, படிப்புலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி, முக்கியமாக தூங்குறதில். ஏன்னா தூக்கத்தை அதிகமாக பிரியம் பண்ண கூடியவங்க நீங்கள். எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறோ தூக்கத்தை வரீங்க, தூக்கத்தை கொஞ்சம் குறைக்கணும். இந்த 7:30 நடந்துட்டாலே தூக்கத்தை ரொம்ப கொடுப்பார் அவர், சோம்பேத்தனம் ஆக்குறது. ஏன்னா சுலவான கிரகம் உங்களுக்கு அவர். அப்போ என்ன செய்யணும், சுறுசுறுப்பை நீங்கள் ஆக்கணும். டக்குன்னு எந்திக்கணும், குளிக்கணும், வைக்கணும், செய்யணும், டப்பா டப்பா டப்பான்னு இருக்கணும். இது உங்களுக்கு, மற்றவங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. உங்களை தன்னைத்தானே சோதிப்பாங்கள்ல, தன்னைத்தானே சோதித்து தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டால் அது உங்களுக்கு 7:30 சனி தாக்கம் இருக்காது. நீங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கீங்களோ, அதாவது அகச்சுத்தம் புறச்சுத்தம் சொல்லுவாங்க, மேலும் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதுமாங்க. ஓப்பனிங் நல்லா இருக்குது, ஃபினிஷ் சரிஞ்ச மாதிரி மேலே மட்டும் சுத்தம், உள்ளுக்குள்ளேயும் உடம்பு சுத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் சுத்தமான உணவுகளை சாப்பிட்டு கண்டங்களையும் சாப்பிடக்கூடாது. நம்ம வாட்டுக்கு பசிக்கிற இடத்துக்கு போனால் சாப்பிடக்கூடாது. அங்கே எண்ணெய் வைக்காமல் பார்த்து நிதானமாக சாப்பிட்ணும். ஏகப்பட்ட கடையில் பார்த்தீங்கன்னா உணவுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹோட்டலுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது, சுத்தம் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் சுத்தமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு பழகிக்கொள்ள வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு சமைச்சே சாப்பிடுங்க. உணவுகளை நீங்களே சமைத்து சாப்பிடுவது அதி உத்தமம். உடல் நிலையை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உடலை வச்சு தான் உணர்வு வேலை செய்யுது. மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு டிப்ஸு தான். அதுக்காக நீங்கள் என்னடா திசையை சொல்கிறீங்க என்னமோ சொல்லிக்கணுங்க. உங்களை நல்லபடியாக வழிப்பு நடத்தணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் செல்வம் செழிப்பாக இருக்கணும். 7:30 சனி ஓடிக்கிட்டு இருக்குது. யோகம் மட்டும் சொன்னால் மட்டும் போதாது, யோகத்துலேயும் சின்ன பாதகம் இருக்குது. அந்த சரி பண்ணுறதுக்கு தான் இந்த சூட்சும ரகசியம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க, ஊனமுற்றவர்களுக்கு உதவுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு திசையை பார்த்துருவோம். இதே சொல்லிகிட்டே இருந்தால் திசையை சொல்லப்பா நீ காலகாலத்தில் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க, நான் வந்துடுறேன். இப்போ மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க. இப்போ குடியிருந்து இன்னொரு வீட்டு போக போகிறீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் போகிற இடம் திசை ஒன்று வடக்கு பார்த்து இருக்கணும், இல்லை கிழக்கு பார்த்து போகணும். வடக்க போங்க இல்லை கிழக்க போங்க சொல்லுவாங்க, வாழ்ந்து கட்ட வடக்க போங்கம்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது வடக்க போய் அந்த வீட்டில் போய் தலைவாசல் வைக்கிறது உங்கள் மீனராசிக்காரங்களுக்கு தெற்கு முகம் பார்த்து வீடு வாய்த்து கொண்டால் உங்களுக்கு செல்வச் செழிப்பாக இருக்கும். 16 செல்வம் கிடைக்கும் உங்களுக்கு, எந்த இதுவும் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் அது கிடைக்கல, சாமி எங்களுக்கு வேறு மாதிரி சொல்லுங்கள், சாய்ஸ் சொல்லுங்க வைப்பாங்க. நமக்கு எப்பவுமே சாய்ஸ் உண்டுல்ல. அப்படி கேட்டால் உங்களுக்கு கிழக்க பார்த்துக்குங்க. 90% தெற்க பாருங்கள், முடியாத பட்சத்துக்கு கிழக்க வச்சுக்கோங்க. அது 2வது. சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு மீனராசிக்காரங்களுக்கு இங்கே ஆண்களாக இருந்தால் தயவுசெய்து உங்கள் அம்மா பேர்லேயோ இல்லை உங்கள் மனைவி பேர்லேயோ வீடு அமைத்து கொள்ளுங்கள். மனைவியும் ஒன்று. இது அறியாத வாயில் மண். அறியும் சிவனும் சொன்ன மாதிரி மனைவிக்கும் மனைக்கும் அவ்வளோ சம்பந்தம் உண்டு. அம்மா முதல்ல நமக்கு, அதுக்கப்புறம் மனைவி. இந்த 2 பேரில் வீடை முடிச்சிருங்க. அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இந்த முடி நீ கட்டினதுக்கு நீ என்னை பெற்றதுக்கு அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நீ உங்கள் வேலை முடிச்சுக்கங்க.
ஒரு கடையாவரம் மட்டும் முடிச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி வீடு அமைத்து கொண்டால் வீட்டில் மனைவி சந்தோஷமாக இருந்தால் மகாலட்சுமி சந்தோஷமாக இருப்பாங்க. அவள் சிற்றின்பத்துக்குரியவ. அதே அம்மா சந்தோஷம் இருந்தால் பேரின்பத்துக்குரியவங்க. அவங்க ரெண்டுமே இன்பம்தான். அது பேரின்பம், இந்த சிற்றின்பம். பேரின்பம் இருந்து கொண்டே இருக்கும், சிற்றின்பம் உங்களுக்கு மட்டும்தான். அது அம்மாங்கிறது எல்லாருமே கூப்பிடலாம். அம்மா அம்மா அம்மான்னு எல்லோரும் நம்ம அம்மாவை கூப்பிடலாம். மனைவியை நீங்கள் ஒரு ஆள் தான் என் மனைவி, என் பொண்டாட்டி, என் புருஷன் அப்படின்னு ஒரு உரிமையை கொண்டாட முடியும். ஆனால் அம்மாங்கிற சொல்லு, அம்மா என்றால் அன்புன்னு ஏன் சொன்னால், எல்லாருமே நான் உங்களுடைய அம்மாவை நான் உள்பட சொல்கிறேன். மீனராசிக்காரங்க உடைய அம்மா இருந்தால் நான் கூட உங்களை அம்மான்னு சொல்லலாம். அவ்வளோ பெருமை அம்மாவுக்கு. அதுதான் அந்த அம்மா பேரருள் கொண்டவள், பேரின்பத்துக்குரியவள், உயிரை கொடுத்தவள், இவள் உடலை கொடுத்தவள். அம்மா நம்மளால் வர முடியாது, பெற முடியாது, நம்ம வந்திருக்க முடியாது இந்த உலகத்துக்கு. ஆனால் அம்மாவுக்கு முதலில் கொடுங்க, அம்மாவை காப்பாற்றுங்க, அம்மாவை கைவிடாதீங்க. அதுக்கு அப்பா விட்டுறாதீங்க. எல்லோரும் இப்போ அம்மா அம்மான்னு சொல்லி அப்பா விட்டுறோம். நம்ம அம்மாவோட அன்பு வெளியே தெரியும், அப்பாவோட அன்பு வெளியே தெரியாது. இப்போ முகத்தில் பார்ப்பான், அவன் அகத்தில் பார்ப்பான். அப்பா அம்மா ஹோட்டலில் குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம், அம்மா வேணுங்க ஊட்டுவா, வாங்கி கொடுப்பா, சாப்பிட ஆசான்னு சொல்லுவா. ஆனால் அப்பா என்ன செய்யணும், போயிடலாம் பர்ஸை பார்ப்பார், பணம் கம்மியாக இருக்குது, எனக்கு போதும்ப்பா, எனக்கு நெஞ்ச கறிக்குப்பா, எனக்கு ஒரு டீ மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு இவர் அந்த பிள்ளையை சாப்பிட வச்சு டீ மட்டும் சாப்பிட அந்த வெளியே வந்துடுவார். எனக்கு காலம் பணம் கையில் இருக்கும். அப்படி நிறையா அப்பங்களை பார்த்துருக்கோம். நம்ம கையில் பணத்தை வச்சு தானே பார்ப்போம். இவங்களுக்கு என்ன தெரியும்? அதை பார்த்து வீட்டுக்கு அவள் என்ன செய்வானா, ஐயோ வீட்டுக்காக சாப்பிடலையே, நம்ம கொஞ்சம் இல்லை நீ சாப்பிட்றா, எனக்கு 2 இட்லி போகணும்டா அவள். அப்போ தாய் தகப்பனும் பாருங்கள், ஒரு மடி மேலே அப்பா போனால் அதை பார்த்து அம்மா. இப்படிலாம் குடும்பத்தில் இருக்காங்க. இதெல்லாம் குழந்தையெல்லாம் கவனிக்கணும். நீங்கள் ஆடம்பர செலவில் இருக்கணும், அந்த ஆடம்பரம் அளவாக இருக்க வேண்டும். மாணவ நல்லா படிங்க. உங்கள் படிப்பு தாங்க மிகப்பெரிய சொத்து. உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பெருமை தர தெரியாது. நீங்கள் படிப்பில் கல்வியில் முதல் மாணவனாகவும் மாணவியாக வாங்க. அதுதான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு சிறப்பு. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குருவருளும் திருவருளும் உங்கள் ராசிக்கு உண்டு. எதை தொட்டாலும் பொண்ணாகும். ஏன்னா குரு பார்வையிட்டால் கோடி தோஷம் அனுப்பாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். எல்லா இடமும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற இடம் அது செல்வ செழிப்பாகவும் மகாலட்சுமி அனுகிரகமும் உங்களிடமும் இருக்கும், உங்கள் இல்லத்திலும் இருக்கும், உங்கள் உள்ளத்திலும் இருக்கும் என்று ஐயமில்லை. ஆகையினால் மீனராசி அன்பர்களை தெற்கு முகம் பார்த்து வீடு அமைத்து கொண்டு கடைகள் வியாபாரம் அமைத்து கொண்டு, அதே மாதிரி சொந்த வீட்டுக்கு போகிறவங்க, சொந்த கடை வைக்கிறவங்க போனால் வளர்பிறையில் போய் நீங்கள் பால் காய்ச்சி கிரக பிரசம் பண்ணிக்கோங்க. இல்லைங்க வாடகை போகிறோம், தேய்வரில் போங்க, வடலில் போகாதீங்க, தேய்வரில் போய் கிரகப்பிரசம் பண்ணிக்கோங்க, தேய்வரில் பால் காய்ச்சிக்கோங்க, சிறப்பாக இருக்கும். எப்பயுமே நான் சொல்லுவேன், ஒரு குலதெய்வங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு போங்க. போக முடியாமல் ஒரு 101 எடுத்து வச்சுட்டு எப்போ போய் அங்கே போய் நீங்கள் ஒரு பொங்கல் வச்சு சாமிட்டு வந்துங்க, தப்பில்லை. அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சடி ஓடுறதுனால எதிலையும் பார்த்து நிதானமாக இருந்து கொண்டால் 7.5 சனி தாக்கம் குறைந்து உங்கள் மீனராசிக்காரர்களுக்கு குருவருளும் திருவருளும் என்றும் நிலைக்கும் வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை அன்புடன் வாழ்த்தி மகிழ்ந்து மீண்டும் அடுத்த தொகுப்பை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.